டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சால் நாடாளுமன்ற வளாகத்தில் கலவரம். இந்தியா கூட்டணி பாஜக எம்பிக்கள் நடத்திய போராட்டத்தால் தள்ளுமுள்ளு. 2 எம்பிக்களின் மண்டை உடைப்பு. ராகுல் காந்தி மீது சரமாரி குற்றச்சாட்டு. और राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டத்தின் போது தாக்கப்பட்டதாக இந்தியா கூட்டணி பாஜக எம்பிக்கள் மாறி மாறி புகார். மீண்டும் ஒரு திசை திருப்ப முயற்சியை பாஜக அரங்கேற்றியுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக எம்பிக்களை தாக்கியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு. பாஜக எம்பி அனுராக் தாக்கூர், பன்சூரி சுவராஜ் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீசார் நடவடிக்கை. நாடாளுமன்றத்தின் நுழைவு வாயில் முன்பு போராட்டம் நடத்த தடை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு. அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. ஈரோட்டில் 951 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 133 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். ஈரோடு வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பங்கர் சரிந்து விழுந்த விபத்தில் சிக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 பேர் பலி. படுகாயமடைந்த தொழிலாளர்கள் மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதி. விபத்து காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்திலிருந்து உயிர் பிழைத்த திக் நிமிடங்கள். மீட்கப்பட்டவர்கள் அளித்த அதிர்ச்சி தகவல். வேலூர் அருகே வனவிலங்கு தாக்கிய இளம் பெண் உயிரிழந்தார் என்பது உடற்கூராய்வு அறிக்கையில் உறுதி. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு வனத்துறை சார்பில் 10 லட்சமும் ஆட்சியரின் விருப்ப நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்குவதாக அதிகாரிகள் உத்தரவாதம். வேலூர் மாவட்டம் துருவம் கிராமத்தில் இளம் பெண்ணை தாக்கி கொன்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தேடுதல் வேட்டை. துருவம் கிராமத்திற்கு எதிர் திசையில் உள்ள வீரிசெட்டிப்பள்ளி பகுதியில் சிறுத்தை முகாமிட்டிருப்பதால் வனத்துறை எச்சரிக்கை. உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கொடநாடு வழக்கு இன்று விசாரணை. இன்டர்போல் போலீசாரின் புலன் விசாரணை குறித்த விவரங்களை அளிக்க வாய்ப்பு. கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நெல்லையில் கொட்டிய விவகாரத்தில் 2 கைது. போலீசார் அதிரடி நடவடிக்கை. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற கேரள அரசுக்கு ஆணை. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழக எல்லைகளில் கழிவுகளை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல் எதிலாவது அரசியல் செய்து பேரெடுக்க எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை.
தூய்மை பணியாளர் தொடர்பாக தமிழக அரசின் திட்டம் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்டதாக யூடியூபர் சவுக் சங்கர் மீது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அதிரடி நடவடிக்கை. சென்னை அயப்பாக்கத்தில் மாடுகள் முட்டி தள்ளியதில் பெண் மயங்கி விழுந்து காயம். அதிர்ச்சி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட தேவியின் வெற்றி செல்லும். பதவிக்காலம் முடிய இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. திருச்சியில் டாட்டூ சென்டரில் நாக்கை பிளவுபடுத்திய சம்பவத்தின் எதிரொலி. டாட்டூ சென்டர்களை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரம். ஓமன் நாட்டில் இந்திய முட்டைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் 2 கோடி முட்டைகள் தேக்கம். நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சி. கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக தலைவர் சி.டி. ரவி மீது தாக்குதல் முயற்சி. காங்கிரஸை சேர்ந்த பெண் அமைச்சரின் ஆதரவாளர்கள் தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு. பெண் அமைச்சரை அவதூறாக பேசிய விவகாரத்தில் கர்நாடகாவை சேர்ந்த பாஜக தலைவர் சி.டி. ரவி கைது. போலீசார் அதிரடி நடவடிக்கை. சகுனி திரைப்படத்தின் இயக்குனர் சங்கர் தயாள் மாரடைப்பால் காலமானார். புதிய படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்ட போது சோகம். உக்ரைன் போர் விவகாரம் தொடர்பாக டொனால்டு டிரம்ப் உடன் பேச தயார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. T20 தொடரையும் கைப்பற்றி அசத்தல். மெல்போர்ன் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களுடன் விராட் கோலி வாக்குவாதம். அனுமதியின்றி குடும்பத்தினரை புகைப்படம் எடுத்ததால் கோபம். இந்திய அணியில் அஸ்வினுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக அவரது தந்தை குற்றச்சாட்டு. தனது தந்தை கருத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அஸ்வின் எக்ஸ் தளத்தில் பதிவு. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.